வணக்கம் நேயர்களே. மோட்டார் சைக்கிளை மோதிய பேருந்தின் அடியில் போய் சிக்கிய மோட்டார் சைக்கிள், அதனால் தீப்பெற்றி எரிந்தது பேருந்து. உள்ளே இருந்த பயணிகளுக்கு என்ன நடந்தது என்பதை பார்ப்போம் இந்த காணொளியில். உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான சகல விதமான மின்சார உபகரணங்கள், மின்குமிழ்கள், தையல் இயந்திரங்கள் மற்றும் தளபாட வகைகளையும் ஒரே கூரையில் தரமான முறையில் நியாய விலையில் பெற்றிட நார்த் பவர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக். பண்டிகை காலங்களில் அதிரடியான விலை கழிவுகளிலும் இவர்களிடமிருந்து சகல மின்சார உபகரணங்கள், இலத்திரனியல் பொருட்கள் மற்றும் தளவாட வகைகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். நார்த் பவர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக், பலாலி வீதி, உரும்ராய், யாழ்ப்பாணம். தொலைபேசி இலக்கம் 0777917748. மிக வேகமாக பேருந்து ஒன்று சென்றிருக்கிறது. அதிகாலை 3:30 மணி. முன்னால் சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியதால் மோட்டார் சைக்கிள் அப்படியே பேருந்துக்கு கீழே வந்தோடனே பேருந்து தீப்பெற்றி எரிஞ்சிருக்குது. எரிஞ்ச உடனே 25 பயணிகள் உடல் கருகி உயிரிழந்திருக்கிறார்கள். பேருந்து ஓட்டி சென்றவர் பேருந்து தீப்பிடிக்கின்றன டக்கண்டு பாஞ்சு தப்பிட்டார். ஊழியர்கள் சிலரும் ஓடிட்டார்கள். அதிகாலை 3:30 மணி என்றபடினால் அதிகமான பயணிகள் உறக்கத்தில். திடீரென்று பிடித்த பயணிகள் தான் ஜன்னலால் அங்க எல்லாம் பாஞ்சு 12 பேர் வரைக்கும் ஓடிட்டனர். 42 பயணிகள் போயிருக்கிறார். 25 பேர் இறந்திருக்கிறார்கள். அதுல மற்றவர்கள் எல்லாம் காயமடைந்திருக்கிறார்கள். சிலர் ஓடி தப்பி இருக்கிறார்கள். ஓட்டுநரும் தப்பி இருக்கிறார். தீப்பிடிக்கின்றன இறங்கி ஓடிட்டார். அவரை கைது செய்கின்ற நடவடிக்கைகள் போலீசாரால் மேற்கொள்ளப்படுது. இந்த சம்பவம் இந்தியாவில் ஆந்திர மாநிலம் ஒரு தேசிய நெடுஞ்சாலையில ஒரு கிராமத்துக்கு பக்கமா நடந்திருக்கு. இந்த துயர சம்பவத்தை கேட்ட உடனே அந்த உறவுகளுக்கு எப்படி இருக்கும்? எங்களுக்கே ஒரு பெரிய ஒரு அடியா இருந்தது என்று சொன்னால், அது பெங்களூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. ஆந்திராவிலிருந்து பெங்களூருக்கு அந்த பேருந்து சென்று கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. எல்லா இடத்திலும் அதிகமான உயிரிழப்புகள் விபத்தினால் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ பேருந்து மோதிய வேகத்தில் மோட்டார் சைக்கிள் அப்படி சுழண்டு பேருந்துக்கு கீழே வந்ததாக நிருபர்கள் குறிப்பிட்டார்கள். யோசித்து பாருங்கள். அதிகாலை வேளையில் வாகனங்கள் குறைவாக இருக்கும். நாங்கள் எங்கடபாடு ஓடலாம், என்ன வேகத்திலே ஓடலாம், நாங்கள் வெட்டி ஓடுவோம். இப்படியான எண்ணங்கள் தான் எங்கள் உயிரையும் மட்டுமில்லாமல் எங்களை நம்பியுள்ள வாகனத்தில் உள்ள மற்ற உயிர்களையும் காவு கொள்ள காரணமாக இருக்கிறது. 25 பேரையும் தீப்பிடிக்க எரிய செய்துவிட்டு அவர் தப்பி ஓடிட்டார். டிரைவர் சாரதி ஓடிட்டார். பாருங்கள், இதுதான் நிலை. நீங்கள் தப்பினால் போதும். அவர் தப்பினது பிழை என்று நான் சொல்லவில்லை, தப்பக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. உங்களை நம்பி 42 பயணிகள் உள்ளே இருந்தார்கள். அவர்களை பத்திரமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா? அதிகாலையே ஆக்கள் வரமாட்டார்கள் என்று நினைத்தால் என்ன, ஆக்கள் வந்தாலும் உங்களுக்கு அளவான ஒரு வேகம் வேண்டும். உங்களால் கட்டுப்படுத்தப்படக்கூடிய வேகத்தில் நீங்கள் வாகனங்களை செலுத்த வேண்டும். அதிவேக நெடுஞ்சாலை என்பது மிகவும் ஆபத்தானது. இது ஒரு தேசிய நெடுஞ்சாலை தான் இடம்பெற்றிருக்கிறது. நாங்கள் இங்கே பார்த்தாலும் இலங்கையிலும் அதிவேக நெடுஞ்சாலையிலும் விபத்துகள் ஏற்படுவது அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக மிக அவதானமாக இருங்கள். பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கூட சொல்லியிருந்தார், வடக்கின் கிழக்கும் அதிவேக நெடுஞ்சாலை வேணும், அப்போதான் அபிவிருத்திகள் நடக்கும், அதிகமாக அபிவிருத்திகளை மேற்கொள்ளலாம். அபிவிருத்திக்கு தடையாக இருக்கிறது இந்த அதிவேக நெடுஞ்சாலை இல்லாததுதான் என்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தார். அப்பொழுது நான் தனிப்பட்ட ரீதியில் யோசித்தேன், இந்த அதிகமான விபத்துகள் வருவதற்கான ஒரு வழியாக அமையுமோ என்பதை நான் யோசித்தேன். அதிவேக நெடுஞ்சாலை அமைத்து விட்டால் வடக்கு கிழக்கு இருக்கிறவர்கள் தெற்குக்கு எப்படி பாய்ந்து போவார்கள் வாகனங்கள் இல்லையா? அதை யோசித்து பார்த்தேன். எனக்குள்ளே யோசித்தது தேவையில்லாத விலை இருக்கிறதே போதும். A9 வீதியிலேயே அதிகமான விபத்துகள் இந்த வீதி குறியீடுகளை கவனிக்காமல் மதிக்காமல் செல்லுகின்றபடியால் இதுல அதிவேக நெடுஞ்சாலை வரை போட்டுவிட்டால் ஒன்றும் செய்யலாம் இல்லையா? எனவே இந்தியாவில் இந்த துயர சம்பவத்தில் உயிர் நீத்த அத்தனை உறவுகளுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். குடும்பங்களுக்கு ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். 25 பேர் உடல் கருகி உயிரிழந்திருக்கிறார்கள். மிக வேதனையான பதிவு. எல்லோருக்கும் ஆழ்ந்தது. அவங்க அரசாங்கம் கண்டிப்பாக உதவியை செய்யும். இருந்தாலும் இறந்தவர்கள் தான். தப்பியோடியவர்களை பிடிக்க வேண்டும். குறிப்பாக அந்த சாரதியை கைது செய்ய வேண்டும். அவர் அந்த இடத்துல நின்று இருக்க வேண்டும் இல்லையா? அவரே தப்பியோட வேண்டும். பார்ப்போம். நீங்களும் கருத்துக்களை பதிவிடுங்கள். இந்த சம்பவங்கள் எங்கு நடந்தாலும் மனிதர்கள் தான். இன மத பேதம் இல்லாமல் எல்லோருமே மனிதர்கள் தான். எல்லோருக்கும் ஒரு உயிர் தான். துயரம் தான் இல்லையா? மீண்டும் சந்திப்போம். உங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான சகல விதமான மின்சார உபகரணங்கள், மின்குமிழ்கள், தையல் இயந்திரங்கள் மற்றும் தளபாட வகைகளையும் ஒரே கூரையில் தரமான முறையில் நியாய விலையில் பெற்றிட நார்த் பவர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக். பண்டிகை காலங்களில் அதிரடியான விலை கழிவுகளிலும் இவர்களிடமிருந்து சகல மின்சார உபகரணங்கள், இலத்திரனியல் பொருட்கள் மற்றும் தளவாட வகைகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். நார்த் பவர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக், பலாலி வீதி, உரும்ராய், யாழ்ப்பாணம். தொலைபேசி இலக்கம் 0777917748.